வணக்கம். ஃபார்மெட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். எண்களை பற்றித்தான். இதில் எதை பற்றி சொல்ல போகிறோம்? வழக்கமாக ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த தோஷம், இந்த தோஷம், செவ்வாய் தோஷம், ஜென்ம தோஷம், இப்படி நிறைய இருக்குது. அது இருக்கட்டும். நம்ம ஃபார்மெட்டில் நியூமராலஜியில் சில அனலைசேஷன் பண்ணி வைத்திருக்கிறோம். ஒரு தேதியை பவர்ஃபுல் டேட் ஆஃப் பர்த், பவர்லெஸ் டேட் ஆஃப் பர்த், காம்ப்ளிகேட்டடான ஒரு டேட் ஆஃப் பர்த், கான்ட்ரவர்சியலான ஒரு டேட் ஆஃப் பர்த், இப்படியாக ஒரு 15 டைட்டிலில் இப்படி தான் வாழ்க்கை. இதுக்குள்ளே தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கழிக்க வேண்டும், வாழ வேண்டும். இதில் டேட், ஃபேட், டேட் பவர்ஃபுல்லாக ஒரு எண் இருக்கிறது என்றால் ஃபேட்டும் அதுக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக அவர்களுக்கு இருந்தால்தான் அவர்களால் பவர்ஃபுல்லான வாழ்க்கையை அப் டு லைஃப் வரைக்கும் தக்க வைத்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு ஒருவருடைய பிறந்த தேதி 4 என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய விதி எண் 9 என்று வைத்துக்கொள்ளுங்கள். இரண்டும் பவர்ஃபுல்லான எண். எந்த இடத்தில் இவர்கள் தோக்க மாட்டார்கள். வெற்றியை அனாவசியமாக பெற்றுக்கொண்டு போய்கிட்டே இருப்பார்கள். அதே போன்று எல்லா காலகட்டத்திலையும் இன்னொருவர் தேதி 1, விதி எண் 9, இவர்களும் எந்த காலத்திலும் தோக்க மாட்டார்கள். வெற்றி பெற்று கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். கடைசி வரைக்கும் இவர்களுக்கு வெற்றியான வாழ்க்கை தான், அச்சீவ்மெண்ட்டான வாழ்க்கை தான். இதே ஒருவர் பிறந்த தேதி 1, விதி எண் 2, நிச்சயமாக இவர்களால் 45 வயது வரைக்கும் இவர்களால் வெற்றியை கடக்க முடியும். 46 வயதுக்கு பிறகு இவர்கள் முதலில் பெற்ற வெற்றியை தொடர முடியாது. ஏனென்றால் விதி எண்ணில் 2 பவர்லெஸ்ஸான நம்பர். இவர்களுடைய வெற்றியை இவர்களால் தக்க வைக்க கொள்ள முடியாது. ஸோ அது பவர்லெஸ் அப்படின்னும்போது இவர்களுடைய பதவியில் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பதவி பறி போய்விடும். பெரிய தொழிலதிபர் இருந்தாலும் சாதாரண ஆளாக மாறிவிடுவார்கள். சொல்லிக்கொண்டே போயிட்டு இருக்கலாம். உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பதவியும் இவர்களை விட்டு விலகிவிடும். காரணம் விதி எண் ரொம்ப வீக்காக இருக்குது. சில பேர் வருடத்தில் 2 எண் மாட்டி இருக்குமேயானால் 30லேருந்து 45 வயது இருக்கும் இவர்கள் படும் துன்பங்களும் இவர்கள் படும் கஷ்டமும், உதாரணம் இப்படி சொன்னால் விளங்குவோங்க, புரியும். 1982ஆம் வருடம் வைத்துக்கொள்ளுங்களேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வருடத்தில் 2 இதில் குறிப்பாக 1982 எல்லாமே அவுட்டு. ஆமாம், கரெக்டாக கூட்டி பாருங்கள். 1, 9, 10, 18, 2, 20, 20ன்னா அந்த இடத்துல 2 கரெக்டாக ஒரு மனிதனுக்கு மிடில் ஆஃப் த ஏஜ் 30லேருந்து 45 வயது. டோட்டலாக அவங்களால நிறைய பேர் லைஃப்பை டிஸ்டர்ப் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு கரியரே செட்டில் ஆகாமல் இருக்கும். ஒரு ஸ்டேபிளஸான லைஃபாக தான் இருக்கும். ஸோ லைஃப்பை அந்த நல்லா வாழக்கூடிய 30-45 வயசினுடைய ஒரு காலம் ஒருவரும் வாழ முடியாமல் போயிடும். அது அவர்களுக்கு அந்த எண்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை. அப்போது நான் முதலில் சொன்ன மாதிரி வேறு ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கோம். மொத்தத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இறைவன் எண்கள் மூலயமா தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. சரிங்க, எல்லாம் சரிங்க சொல்லி விட்டுட்டு கம்முன்னு போயிடுறீங்களே, என்ன எங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இல்லையா? இருக்கிறது. அதுக்கு தான் ஃபார்மெட் நியூமராலஜி. எண்கள் மூலயமா தான் சரி பண்ண முடியும். வைரம் இருக்கிறது. பெரிய வைரத்தை கட் பண்ணணும், அதை அறுக்கணும் அப்படின்னா இன்னொரு வைரத்தை தான் வச்சு அறுப்பார்கள். வேறு ஒரு பொருள் வச்சு ரம்பம் எதுவுமே வச்சு நான் அறுக்க முடியாது வைரத்தை. அதே மாதிரி அதுவும் வைரம் என்பது ஒரு பவர் பொருள். ஸ்பிரிசியஸு மனிதனும் ஸ்பிரிசியஸ் ஆனவன். அவனுடைய வாழ்க்கையை எண்கள் தான் அடைகிறது. திருப்பி எண்கள் மூலயமா தான் அதை சரி செய்ய முடியும். அதான் உங்களுடைய பெயரும் எண்கள் மூலயமாக கன்வெர்ட் பண்ணி மாற்றி அதனுடைய புத்து உணர்ச்சி கொடுக்க வேண்டும், புத்துயிர் ஊற்ற வேண்டும் என்றால் அந்த பேரை மாற்றி அந்த பேரை நாம் எழுதணும். அந்த காலத்துக்கு வரைக்கும் எழுதணும். அப்படி என்றால் நீங்கள் வருடத்தில் 2ஆம் எண் உங்களுக்கு அமைந்து விட்டால் 30லேருந்து 45 வயது வரைக்கும் உங்களுடைய பெயரை அந்த 15 வருடம் நீங்கள் எழுத வேண்டும். ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு காம்பன்சேட் ஆகும். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போல்லாம் நான் 3வது ஜென்ரேஷன் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஐயா, நான் 35 வருடத்துக்கு முன்னால் பார்த்தேன், 30 வருடத்துக்கு முன்னால் பார்த்தேன், 15 வருடத்துக்கு முன்னால் 20, 25 அப்படின்னு பார்த்துட்டு தான் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அவர் குழந்தையாக பிறக்கும்போது பார்க்கும்போது இவ்வளோ இருந்தாங்க,
அவங்க பெருசானாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு, அவங்க பெண் பிள்ளை, அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு, அவங்களுக்கு அப்படி 3 ஜென்ரேஷன். ஸோ அவங்க நேரடியாக வந்தாலும் அதே தான். இப்போ தான் ஆன்லைன் வந்தாச்சு, வாட்ஸ்அப் ஆன்லைன் எல்லாம் அதில் வந்தாச்சு, எல்லாம் அதில் பார்த்தாலும் அதே தான். காம்ப்ரமைஸு நான் பார்க்க மாட்டேன் யாரையும். அவங்களுக்கு தெரியும் என்னோடய பழகினருக்கு ஐயா சொன்னால் சரிதான், எண்கள் தான் அல்டிமேட்டாக. நான் பேப்பரில் என்ன எழுதுவேன்னு எழுதி கொடுத்துரும், அதான் படிச்சுட்டு நிற்பாங்க. அதை திரும்ப திரும்ப ஏன் சொல்லிக்கிறேன்றால், ஏன்னா உலகம் பாப்புலேஷன் வந்து கொண்டே இருக்குது. புது புது மனிதர்கள் பிறக்கிறார்கள், புது புது அறிஞர்கள் பிறக்கிறார்கள். எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிந்திருக்குன்னு சொல்ல முடியாது தானே. ரெண்டால் ஏற்கனவே தெரிந்தவர்கள் அதை மறந்துட்டு தங்களுடைய வாழ்க்கையை தான் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதற்காக அவளுக்கு தினமும் ஒரு 10 மீட்டிங் போட்டு எல்லாம் சொல்லி கொண்டு இருக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு அது ப்ரொஃபஷனல் கிடையாது. எனக்கு தான் ப்ரொஃபஷனல், நான் தான் சொல்ல வேண்டும். அதனால் நான் ஒருவனே சொல்ல முடியாதுன்னு தான் ஃபார்மல் நியூமராலஜி கோர்ஸ் கொடுக்குறேன். அவங்க மூலயமாக போகட்டும். 2 பேட்ச் முடிச்சுட்டு 3வது பேட்ச் போய் கொண்டு இருக்கிறது. எதற்காக சொல்லிக்கிறேன்னா, உலகம் ஃபுல்லாக போகணும் எனக்கு ஆசை. எல்லா மக்களையும் திருத்த வேண்டும். திருத்த வேண்டும் மீன்ஸ் பெயரை திருத்த வேண்டும். பெயரை திருத்தினா வாழ்க்கை திருத்தப்பட்டு விட்டுரும். திருத்துறது எதுக்குன்னாக்கா வாழ்க்கை சரியாக்கப்படுகிறது தான். எனக்கோ அப்போ மொத்தத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிர்ணயம் பண்ணுறது, தீர்மானம் பண்ணுறது எண்கள் தான் என்பதை அனைவரும் இதன் மூலமாக புரியாதவர்கள் புரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்கள் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.